Sixth standard, third term, Unit 1 Magnetism, Part 2. Next one, oval shape, நீள்வட்ட வடிவ காந்தம், disc shape, வட்ட வடிவம், and cylindrical, உருளை வடிவம், and magnets are also available. இந்த வடிவங்களிலும் காந்தங்கள் பயன்பாட்டில் உள்ளன. மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், காந்த தன்மை உள்ள மற்றும் காந்த தன்மை அற்ற பொருட்கள். Substances which are attracted by magnet are called magnetic substances. காந்தங்களால் ஈர்க்கக்கூடிய பொருட்களை காந்த தன்மை உள்ள பொருட்கள் அப்படின்னு அழைக்கின்றோம். அயன், கோபால்ட், நிக்கல் ஆர் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். இதில் பார்த்தீங்கன்னா அயன் இரும்பு, கோபால்ட், நிக்கல் இது எல்லாமே அயனை நோக்கி ஈர்க்கக்கூடிய பொருட்கள். இது எல்லாமே காந்தத்தன்மை உள்ள பொருட்களுக்கு எக்ஸாம்பிள். Substances which are not attracted by magnet are called non-magnetic substances. எந்த பொருட்கள் எல்லாம் காந்தத்தால் ஈர்க்க முடியலையோ அதெல்லாம் காந்தத்தன்மை அற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். பேப்பர், பிளாஸ்டிக் ஆர் கால்ட் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். பேப்பரையோ பிளாஸ்டிக்கையோ மேக்னெட்டால் ஈர்க்கவே முடியாது. ஸோ இது எல்லாமே நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு எக்ஸாம்பிள். மேக்னெட்டிக் போல்ஸ், காந்த துருவங்கள். Place some iron fillings on a paper. Place a bar magnet horizontally in the fillings and turn it over a few minutes. ஒரு பேப்பரில் குட்டி குட்டியாக காந்த துருவல்களை எடுத்துக்கிட்டு அது ஒரு சட்டகாந்தத்தை எடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா அதை டிப் பண்ணி எடுக்க சொல்கிறாங்க. Now lift the magnet. அப்போ வெளியே எடுத்து பார்க்கும்போது what do you see, என்ன பார்க்குறீங்க? Which part of the magnet has more iron fillings sticking to it? எடுத்து கையில் பார்க்கும்போது எந்த பகுதியில் அதிகமான காந்த இரும்பு துருவல்கள் எந்த பகுதியில் அதிகமாக ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. see this picture. ரெண்டு எண்ட்லேயுமே தான் அந்த அயன் ஃபில்லிங்ஸ் நிறைய ஸ்டிக் ஆகிருக்கு. அதர் சைடு எம்டியாக தான் இருக்குது. Which part of the magnet has almost no filling sticking to it? ஒரு பகுதியில் நிறைய ஒட்டிகிட்டு இருக்கு அதனுடைய எண்ட் பார்ட்டில், பட் மற்ற சைடில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. The parts of the magnet those attract the largest amount of iron fillings are called as its poles. அதிக அளவில் இரும்பு துகள்கள் எந்த பகுதியில் ஒட்டி கொண்டிருக்கிறதோ அதுதான் அந்த காந்தத்தின் துருவ பகுதிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதான் போல்ஸ். The attractive force of the magnet is very large near the two ends. காந்தத்தினுடைய ஈர்க்கும் தன்மை எந்த பகுதியில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா அதனுடைய எண்டு பார்ட்டான அந்த போல்ஸ் துருவங்களில் தான் அதிகமாக ஈர்க்கும் தன்மை உள்ளது. These two ends are called its poles. இதை தான் நாம் அவற்றினுடைய துருவ பகுதிகள் என்று அழைக்கின்றோம். If you have a horseshoe magnet or any, அதாவது உங்கள் கையில் குதிரையிலாட காந்தம் அந்த வடிவில் இருக்கிற காந்தம் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதர் டைப் ஆஃப் மேக்னெட் அட் ஹோம், வேறு எந்த டைப் மேக்னெட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் இட்ஸ் போல்ஸ் பை திஸ் எக்ஸ்பிரிமெண்ட். அதனுடைய துருவங்களை சொன்ன அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை செஞ்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். Next one experiment பாருங்க. In experiments with magnets you will need to use iron fillings again and again.
இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு டைம் செஞ்சோன்னா கண்டுபிடிக்க முடியாது. திரும்ப திரும்ப அந்த அயன் ஃபில்லிங்ஸில் போட்டு போட்டு நம்ம மேக்னெட்டை என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், அது நல்லா போட்டு போட்டு ஒட்டி ஒட்டி எடுக்கணும். யூ கேன் டூ திஸ் பை பிளேசிங் எ மேக்னெட் இன் எ பைல் ஆஃப் சாண்ட் அண்ட் டேர்னிங் இட் அரவுண்ட் இன் த சாண்ட். மேக்னெட்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு குவியலாக இருக்கிற மண்ணில் போட்டு போட்டு நாம் அந்த மேக்னெட்டை பெரட்டி பெரட்டி எடுக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த அயன் ஃபில்லிங்ஸ் இரும்பு துகள்கள் எல்லாம் காந்தத்தோடு ஒட்டிக்கிட்டு வரும். The small pieces of iron present in the sand will stick to the magnet. If you cannot find sand, you can look. உங்களுக்கு அந்த மாதிரி மண் வகை கிடைக்கல அப்படின்ற சமயத்தில் if you cannot find sand, you can look for iron pieces in clayey soil as well. கிளேயி சாயில்னா களிமண்ணில் கூட உங்களுக்கு இரும்பு துகள்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி மண்ணில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்டிங் டைரக்ஷன்ஸ் வித் எ மேக்னெட். காந்தங்களை பயன்படுத்தி திசைகளை எப்படி கண்டறியலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டை எ பீஸ் ஆஃப் த்ரெட் டு த சென்டர் ஆஃப் எ பார் மேக்னெட் அண்ட் சஸ்பெண்ட் இட். ஒரு சட்டகாந்தத்தில் ஒரு நூலை கட்டி நேராக தொங்க விட சொல்கிறாங்க. நோட், இன் விச் டைரக்ஷன் த மேக்னெட் ஸ்டாப்ஸ். எந்த திசையை நோக்கி காந்தமானது நிற்கிறது. Draw a line on a sheet of cardboard or the table along the direction in the which the bar magnet stops. உங்களை என்ன சொல்கிறாங்கன்னா எந்த திசையை நோக்கி காந்தமானது நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் லைன் மாதிரி போட்டு வரைஞ்சி எடுத்துக்க சொல்கிறாங்க. இந்த பிக்சரில் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். That is a line parallel to the bar magnet. நீங்கள் வரைகிற லைனானது அந்த தொங்கவிடப்பட்டிருக்கிற அந்த சட்டகாந்தத்திற்கு இணையானதாக இருக்க வேண்டும். Turn the magnet gently and let it come to stop again. மறுபடியும் அந்த காந்தத்தை நம்ம திருப்பி திருப்பி வேறு திசையில் விடணும். மறுபடியும் தொங்க விட்டு பார்க்கணும். திரும்பவும் அதே திசையில் நிற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை செக் பண்ணணும். This is roughly the north-south direction. எப்படி தொங்க விட்டாலும் அது எந்த திசையை நோக்கி நிற்குது அப்படின்னா வட தென் துருவங்களை நோக்கியே நிற்கின்றது. The end of the magnet that points to the north is called the north pole. வடபகுதியில் உள்ள காந்தத்தின் துருவ பகுதியை வடதுருவம் என்று அழைக்கின்றோம். The end that points to the south is called the south pole. தென்பகுதியில் உள்ள காந்தத்தின் எண்டு பகுதியை நாம் என்னன்னு சொல்கிறோம், தென் துருவம், சவுத் போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எ ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் ஆல்வேஸ் கம்ஸ் டு ரெஸ்ட் இன் நார்த் சவுத் டைரக்ஷன். தானாக தொங்கவிடப்பட்ட எந்த ஒரு காந்தமும் தனது திசையை வடக்கு தெற்காகவே காட்டும், வட தென் துருவங்களையே காட்டுவதாக அமையும். The directive property of magnets has been used for centuries to find direction. காந்தத்தின் திசை காட்டும் தன்மையை பயன்படுத்தி திசைகளை கண்டறியும் வித்தையை 100 வருடங்களுக்கு முன்பாகவே அவர்கள், அதாவது பல நூறு வருடங்களுக்கு முன்பாகவே பயன்படுத்தியுள்ளனர். Around 800 years ago, கிட்டத்தட்ட 800 வருடங்களுக்கு முன்பாகவே the Chinese discovered that a suspended lodestone stops in the north-south direction. 800 வருடங்களுக்கு முன்னாடியே சைனீஸ் பீப்புள் கண்டுபிடிச்சிட்டாங்க என்னன்னு சொல்லி, காந்தத்தன்மை உள்ள அந்த கற்களானது கட்டி தொங்கவிடப்படும் போது அது நார்த் சவுத் சைடையே காமிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. Chinese used these lodestones to find directions. அவருங்க என்ன பண்ணுறாங்க, இந்த காந்தத்தன்மையுடைய இந்த கற்களை பயன்படுத்தி திசை காட்டும் கருவிகளெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பயன்படுத்தினாங்க. இந்த நேவிகேட்டர்ஸ் அப்படின்னா கப்பலோட்டும் மாலுமிகள் ஆஃப் தட் கண்ட்ரி
used to keep a piece of lodestone suspended in their boats, and during a storm or mist they used the lodestone to locate directions. அந்த சீன மாலுமிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திசை காட்டும் காந்தத்தன்மை உள்ள கற்களை தங்களுடைய படகுகளில் பொருத்திக்கிட்டாங்க. எதுக்காக அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா, புயல் காலங்கள்லேயும் பனிப்பொழிவு காலங்கள்லேயும் திசைகள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த மேக்னெட்டை தங்களுடைய படகுல ஃபிக்ஸ் பண்ணும்போது அது நார்த் சவுத்தாக நிற்கும். ஸோ அதை வச்சு டைரெக்ஷனை கண்டுபிடிச்சி அவங்க எந்த டைரெக்ஷன் நோக்கி போகணுமோ அதை நோக்கி பயணிக்க அது மிகவும் உதவியாக இருந்தது. மேக்னெட்டிக் காம்பஸ், காந்த திசை காட்டும் கருவி, காந்தத்தால் செய்யப்பட்ட திசை காட்டும் கருவி. A compass is an instrument which is used to find directions. காம்பஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதை பயன்படுத்தி நம்ம எந்த டைரெக்ஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி திசையை கண்டறிய உதவும் ஒரு கருவி தான் மேக்னெட்டிக் காம்பஸ். இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு இன் ஷிப்ஸ் அண்ட் ஏர்பிளேன்ஸ். இதை அதிகமாக எங்கே பயன்படுத்தினாங்க அப்படின்னா கப்பல்கள்லேயும் விமானங்கள்லேயும் பயன்படுத்தினாங்க. As a rule, mountaineers also carry a compass with them so that they do not lose their way in unknown places. கப்பல் மற்றும் விமானங்களில் மட்டும் இந்த கருவியை பயன்படுத்தலை, மலையேற்றம் செய்பவர்கள், அதாவது மலையில் ஏறுறாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா தங்களோட திசைகளை மறந்து வழி தவறாமல் இருக்கிறதுக்காக இந்த மேக்னெட்டிக் காம்பஸை பயன்படுத்தி திசை காட்டும் கருவியை யூஸ் பண்ணி சரியான வழியை கண்டறிந்தார்கள். The compass has a magnetic needle. அந்த திசை காட்டும் கருவியில் என்ன இருக்குன்னு காந்த ஊசி. தட் கேன் ரொட்டேட் ஈஸிலி, அது ஈஸியாக ரொட்டேட் திரும்பி திரும்பி வர மாதிரி ஈஸியாக சுற்றி வர மாதிரி பொருத்தியிருக்காங்க. த மார்க்டு எண்ட் ஆஃப் த நீடில் இஸ் த நார்த் போல் ஆஃப் த மேக்னெட். அதில் ஒரு கலர் போட்டு அந்த மார்க் பண்ணி வச்சுருக்க அதனுடைய எண்ட் பகுதி பார்த்திங்கன்னா அது வந்து எதை குறிக்குதுன்னா நார்த் போல். Can you use magnetic compass to find west direction? Magnetic compass யூஸ் பண்ணி உங்களால் best direction கண்டுபிடிக்க முடியுமா? So ask your teacher to help you in using magnetic compass. ஆசிரியரனுடைய உதவியோடு நீங்கள் இதை கண்டறியுங்கள். Properties of magnets, காந்தங்களின் பண்புகள். Attraction, காந்த ஈர்ப்பு, ஆர் ரிப்பல்ஷன், காந்த விலக்கு. காந்தத்தினுடைய ஈர்ப்பு தன்மை, காந்தத்தினுடைய விலக்கும் தன்மை பற்றி பார்க்க போகிறோம். Take two similar magnets, place them in 4 different ways as shown in figure. அதாவது படத்தில் காட்டியுள்ளபடி 4 விதமான வழிகளில் 2 ஒரே மாதிரி இருக்க காந்தத்தை வச்சு நாம் செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சவுத் போல் நார்த் போல் ரெண்டையும் கிட்ட கொண்டு வரும்போது என்ன ஆகுது, அட்ராக்ஷன், ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்கின்றது. நெக்ஸ்ட் நார்த் போல் அண்ட் சவுத் போல் ரெண்டையும் கிட்ட கொண்டு வரும்போது ரெண்டுமே என்ன பண்ணிக்குது, அட்ராக்ட் பண்ணிக்குது, அட்ராக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் நார்த் போல் நார்த் போல், சேம் போல்ஸ் ரெண்டு கிட்ட கொண்டு வரும்போது ரிப்பல்ஷன், ஒன்றை ஒன்று விலக்குகின்றது. அட் த சேம் டைம் சவுத் போல் ரெண்டையும் ஒரே போல்ஸை கிட்ட கொண்டு வரும்போது ரெண்டும் ஒன்றை ஒன்று ரிப்பல்ஷன், விலக்குகின்றன. Unlike poles, அதாவது சவுத் நார்த் சவுத் attract each other, வேறாக உள்ள 2 துருவங்கள், எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றது. லைக் போல்ஸ், ஒரே மாதிரி இருக்க துருவங்கள், அதாவது நார்த்தும் சவுத் ரிப்பிள் ஈச் அதர், ஒன்றை ஒன்று விலக்குகின்றது.
Do magnets lose their properties when காந்தங்கள் தங்களுடைய பண்புகளை இழக்கின்றனவா? அவை எப்பொழுது தங்களுடைய பண்புகளை இழக்கின்றன? Magnets when lost their properties if they are heated சூடுபடுத்தும் போதோ ஆர் ட்ராப்டு கீழே போடும் பொழுதோ ஃப்ரம் எ ஹைட் அதை ரொம்ப உயரத்திலிருந்து கீழே போடும் பொழுதோ ஆர் ஹிட் வித் எ ஹேமர் சுத்தியல் கொண்டு அடிக்கும் பொழுதோ அவற்றினுடைய பண்புகளை இழக்கின்றன. Do you know magnets lose their properties when they are placed near cell phone, computer, DVDs? செல்ஃபோன் பக்கத்துலேயோ கம்ப்யூட்டர் பக்கத்துலேயோ டிவிடி பக்கத்துலேயோ நம்ம காந்தத்தை வைக்கும் பொழுது அதனுடைய பண்புகளை இழக்கக்கூடும். These objects will also get affected by magnetic field. இந்த பொருட்களும் காந்தத்தினால பாதிப்பு அடையக்கூடும். ஸோ செல்ஃபோனால் காந்தத்துக்கும் காந்தத்தினால செல்ஃபோனுக்கும் மாறி மாறி பாதிப்பு ஏற்படுகின்றது. ஸ்டோரேஜ் ஆஃப் மேக்னெட்ஸ் காந்தத்தை பாதுகாக்கும் வழிமுறைகள். இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ் கேன் ஆல்சோ காஸ் மேக்னெட்ஸ் டு லூஸ் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது முறையாக பாதுகாக்கப்படாத காந்தங்களும் தங்களுடைய பண்புகளை இழக்கக்கூடும். டு கீப் தெம் சேஃப் கண்டிப்பாக அதை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். பார் மேக்னெட்ஸ் அதாவது சட்டகாந்தங்களையோ ஷுட் பி கெப்ட் இன் பேர்ஸ் வித் தேர் அன்லைக் போல்ஸ் ஆன் த சேம் சைடு. சட்டகாந்தத்தை எப்படி பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய அன்லைக் போல்ஸ் நார்த்து சவுத்து நார்த்து அந்த மாதிரி எதிரெதிர் துருவங்கள் இருக்கிற மாதிரி நம்ம அதை பிளேஸ் பண்ணணும். They must be separated by a piece of wood. கண்டிப்பாக ரெண்டுக்கும் இடையில் ஒரு மரக்கட்டையை வைக்க வேண்டும். And 2 pieces of soft iron should be placed across their ends. அப்போ மேலேயும் கீழேயும் ஒரு சின்ன இரும்பு துண்டை நம்ம வச்சு என்ன பண்ணணும், கவர் பண்ணணும். ஸ்மால் பீஸ் ஆஃப் அயன் வச்சு கவர் பண்ணி முடிக்கணும். ஃபார் எ ஹார்ஸ் ஷூ மேக்னெட் குதிரையிலாட காந்தத்தை எ சிங்கிள் பீஸ் ஆஃப் சாஃப்ட் அயன் கேன் பி யூஸ்டு ஆஸ் எ மேக்னெட்டிக் கீப்பர் அக்ராஸ் த போல்ஸ். அதனுடைய போல்ஸை கீழே ஒரு இரும்பு பீஸ் வச்சு நம்ம கவர் பண்ணும்போது அதனுடைய காந்தத்தன்மை இழக்காமல் பாதுகாக்க முடியும். யூசஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் காந்தத்தின் பயன்கள். We use various equipment with magnets in day-to-day life. இன்றைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா காந்தங்கள் இணைக்கப்பட்ட அதிகப்படியான இயந்திரங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். Discuss with your friends about the usage of the magnets in the following instances. கீழே இருக்கப்பட்ட காந்தங்கள் இணைக்கப்பட்ட அந்த பொருட்களுடைய பயன்களை உங்களுடைய நண்பர்களோடு கலந்துரையாடுங்க. First one, speakers. In speakers, in small electric motors, in some door locks, bags, in some toys, in compasses, in pencil boxes, ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ். அதாவது ஃப்ரிட்ஜ் மேலே ஒட்டக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் கூட மேக்னெட்ஸ் இருக்குது. ஃபோன் கவர்ஸ், பின் ஹோல்டர்ஸ், மேக்னெட்டிக் க்ரேன், இதில் எல்லாத்துலேயுமே மேக்னெட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். சயின்ஸ் டுடே இன்றைய அறிவியல். புல்லட் ட்ரெயின்ஸ் பறக்கும் ரயில், பறக்கும் ட்ரெயின், அதாவது பறக்கிற ரயில் பற்றி பார்க்கலாம். We know that like poles of the magnet repel each other. ஒரே துருவங்கள் ஒன்றை ஒன்று விலக்கும், காந்தத்தினுடைய ஒரே துருவம் ஒன்றை ஒன்று விலக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். Keep due to bar magnets
2 சட்டகாந்தத்தை எடுத்துக்கிறோம். ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர், படத்தில் காட்டி இப்படி நம்ம ஒன்று மேலே ஒன்று வைக்க போகிறோம். வாட் டு யூ அப்சர்வ், இது வைக்கும்போது என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி எழுதுங்க. பை யூஸிங் ரிப்பல்ஷன் we can levitate a magnetic object. காந்தங்களுடைய விலக்கு விசையை கொண்டு காந்த பொருட்களை நம்மளால் என்ன செய்ய முடியும், தூக்கி நிறுத்த முடியும். Let us make a toy and enjoy magnetic levitation. காந்தங்களினுடைய அந்த தூக்குதலை பயன்படுத்தி நீங்கள் ஒரு அழகான ஒரு டாயை உருவாக்கி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லெவிடேட்டிங் ப்ரொப்பல்லர், சுழலும் முன்னியக்கி அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். மேக்லவ் ட்ரெயின், மேக்லவ் ட்ரெயின் அப்படின்னா மின்காந்த தொடர்வண்டி. மேக்லவ் அதனுடைய மீனிங் பாருங்கள். மேக் மீன்ஸ் மேக்னெட்டிக், காந்தம். லெவ் மீன்ஸ் லெவிடேஷன். ஓகேங்களா, இதுதான் மின்காந்த தொடர்வண்டி. ஹவு டஸ் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின் ஒர்க், எவ்வாறு மின்காந்த தொடர்வண்டியானது வேலை செய்கிறது? எலக்ட்ரோமேக்னெட்ஸ் ஆர் யூஸ்டு இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின், மின்காந்தங்கள் மின்காந்த தொடர்வண்டியில் பயன்படுத்தப்படுகின்றன. எலக்ட்ரோமேக்னெட்ஸ் ஆர் மேக்னடைஸ்டு ஒன்லி வென் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ, அதாவது அந்த மின்காந்தங்கள் எப்போ வந்துட்டு காந்தமாக ஆக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் வழியே கரண்ட் பாஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது காந்தத்தன்மையை பெறுகின்றது. தென் when the direction of current is changed, மின்சாரம் செலுத்தினுடைய திசையை நம்ம மாற்றும் பொழுது the poles of the electromagnets, மின்காந்தங்களுடைய துருவ பகுதிகள் are also changed, அதனுடைய துருவங்களும் மாற்றம் பெறுகின்றன. like poles of the magnets, காந்தங்களின் ஒத்த துருவங்கள் which are attracted at the bottom of the train, அது அட்ராக்ட் பண்ணிக்குதான் எங்கே அப்படின்னா ட்ராக்ல வச்சிருக்க மேக்னெட்டோட ஒன்னோடு ஒன்று அட்ராக்ட் ஆகிக்குது. அண்ட் ரெயில் ட்ராக் ரிப்பிள் ஈச் அதர், தண்டவாளம் ரெண்டும் ஒன்று விலக்கி ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி நிற்குது. ஸோ த ட்ரெயின் இஸ் லிஃப்டட் ஃப்ரம் த ட்ராக் அப் டு எ ஹைட் ஆஃப் 10 சென்டிமீட்டர். ஸோ அதனால் இந்த ட்ரெயின் என்ன பண்ணுதுன்னா ட்ராக்ல இருந்து 10 சென்டிமீட்டர் உயரத்துக்கு மேலே எழும்பி நிற்குது. we know that we can move any magnetic object with the force of attraction or repulsion properties of magnets. காந்தத்தினுடைய ஈர்க்கும் மற்றும் விலக்கும் பண்பை பயன்படுத்தி பொருட்களை நம்மளால் என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண வைக்க முடியும். This train also moves with the help of the magnets attached on the sides of track. இதே போல தான் இந்த மின்காந்த தொடர்வண்டியிலையும் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸில் இணைக்கப்பட்டிருக்க அந்த காந்தங்கள் அண்ட் த மேக்னெட்ஸ் ஃபிட்டட் அட் த பாட்டம் சைட்வே ஆஃப் த ட்ரெயின், ட்ரெயினில் அடிப்பகுதியில் இணைக்கப்பட்டிருக்க அந்த மேக்னெட்ஸ், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த மின்காந்த தொடர்வண்டியை தூக்கி 10 சென்டிமீட்டருக்கு மேலே தூக்கி நிறுத்தி வேகமாக ஓட வைக்குது. பை கண்ட்ரோலிங் த கரண்ட் we can control the magnets and movement of the train. அதன் வழியாக மின்சாரம் செலுத்துகின்றோம் இல்லையா, அந்த மின்சாரத்தினுடைய பவரை கண்ட்ரோல் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரெயினை ஓட்டவோ அல்லது ஸ்டாப் பண்ணவோ இல்லை மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரியும் நம்மளால் செய்ய முடியும். ஆஸ் தேர் ஆர் நோ மூவிங் பார்ட்ஸ் தேர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன். ஸோ அதனால் ட்ரெயினில் ஓடும்போது உராய்வு ஏற்படாது, அதனால் சத்தங்கள் எதுவும் கேட்காது. ஸோ த ட்ரெயின் கேன் ஈஸிலி அட்டைன் எ ஸ்பீட் ஆஃப் 300 கிலோமீட்டர் பர் ஹவர். அதனால் ட்ரெயின் என்ன பண்ணுது, மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் ஈஸியாக ஓட முடியுது. தீஸ் ட்ரெயின்ஸ் ஆர் கேபபிள் ஆஃப் ரன்னிங் அப் டு 600 கிலோமீட்டர் பர் ஹவர். இந்த மாதிரி ட்ரெயினால் மணிக்கு 600 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடக்கூடிய சக்தி உள்ளது. தே டு நாட் மேக் எனி நாய்ஸ், இதிலிருந்து எந்த விதமான சத்தமோ இறைச்சலோ வராது. தே ரெக்வயர் லெஸ் எனர்ஜி அண்ட் தே ஆர் எக்கோ ஃப்ரெண்ட்லி.
இதுக்கு மிக குறைந்த அளவிலேயே எனர்ஜி ஆற்றல் தேவைப்படுகிறது மற்றும் இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த நண்பனாகவும் உள்ளது. Even though many countries have taken effort to use these trains, ஸோ இதனால் பல கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயின்ஸை க்ரியேட் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்ருக்காங்க. சச் ட்ரெயின்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஒன்லி இன் சைனா, ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா. சீனா, ஜப்பான், சவுத் கொரியா போன்ற நாடுகளில் இந்த மாதிரி மின்காந்த தொடர் வண்டியை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக பொது போக்குவரத்தாகவே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன் இந்தியா த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் இன்ட்ரடியூசிங் தீஸ் ட்ரெயின்ஸ் ஆர் அண்டர் கன்சிடரேஷன். இந்தியாவிலையும் இது போல் ட்ரெயின்ஸை உருவாக்குறதுக்கு கவர்மெண்ட் ஆலோசனை செய்து வருகிறார்கள்.